ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் அவர்கள் விவாகரத்து சர்ச்சை பார்த்தீங்கன்னா தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருவதும் கடந்த 2004ஆம் ஆண்டு இவர்கள் இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டு இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் இருந்து வருகிறார்கள். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு தங்களுடைய பிரிவை தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அறிவித்ததை தொடர்ந்து இது பலருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. மேலும் சமீபத்தில் கூட விவாகரத்து கேட்டு இருவருமே குடும்ப நல நீதிமன்றத்தில் முறையிட்டு 2004ஆம் ஆண்டு நடந்த தங்களுடைய திருமணம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பு தனுஷ் அவர்களை எழுத்து பேசியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதாவது போயஸ் கார்டனில் உள்ள சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற தனுஷ் அந்த சந்திப்பில் குழந்தைகளுக்காக இருவருமே சேர்ந்து வாழுமாறு நம்ம தனுஷ் அவர்களிடம் சூப்பர் ஸ்டாரும் வலியுறுத்தி வந்திருக்காரு. ஆனால் எனக்கு விவாகரத்து தான் வேண்டும் என்று உறுதியாக கூறியிருக்காரு நம்ம ஐஸ்வர்யா அவர்கள். இதே போல தனுஷ் அவர்களுடைய வீட்டார்களுமே இருவரையுமே சேர்த்து வைக்க முயற்சி செய்துமே அவையாவும் கூட பலன் தரவில்லை என்றும் இதன் பின்புதான் இருவருமே குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டும் முறையிட்டிருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் மனமுடைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.